ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 5:10 கரெக்டாக. இப்போ நாங்கள் அந்தமான் எக்ஸ்பிரஸில் காஷ்மீர் போகிறோம். ஷார்ப்பாக சொன்ன டைமுக்கு எடுத்துட்டாங்க 5:10க்குலாம். இப்போ தான் வண்டி மூவ் ஆகுது சென்டர்லேருந்து. அந்தமான் எக்ஸ்பிரஸ் பார்ப்போம் கரெக்ட் டைமுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறாங்களா, என்னென்ன ஸ்டேஷன்ஸ் வருது, எங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து ஜம்மு காஷ்மீருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 நாள் வந்து ட்ராவல் பண்ணணும். இங்கேருந்து 2 நாள் ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம்னு நினச்சாலே வந்து 2 விஷயத்துக்கு நாங்கள் ரொம்பவே பயந்தோம். ஒன்று சாப்பாடு, ட்ரெயினில் சுத்தமாக சாப்பாடு வந்து சரி இருக்காது. 2வது ரெஸ்ட் ரூம். ஸோ ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே வந்து தெரியும் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சரி 2 நாள் ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து கிளம்பும்போது அட்லீஸ்ட் நம்ம வந்து சாப்பாடு வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு நைட்டு 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். 4லேருந்து 4:30க்குள்ளே வந்து நாங்கள் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கோம். நைட்டே அது மாதிரி நாங்கள் கேப் வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ நீங்களுமே வந்து எர்லி மார்னிங் ட்ரெயின்னா ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஓலா, ஊபரில் இதுலலாம் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்காக இட்லி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அவசரத்தில் வந்து சாம்பார் வச்சேன், தக்காளியே போடாமல். ஆனால் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு அந்த ட்ராவல் அப்போ தான் எங்களுக்கே வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தக்காளி போடாமல் வந்து வச்சுருந்தேன். ஆனால் செமையாக இருந்தது. அதெல்லாம் ஓகேம்மா. இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து சாப்பாடு வந்து பண்ணிட்டு வந்துட்டீங்க. இன்கேஸ் நான் சாப்பாடுலாம் செய்யாமல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன்னா எங்கே சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்லாம் அப்படி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் இருக்க சாப்பாடு வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். நமக்கு Zomatoவில் வந்து ட்ரெயின் ட்ராவலுக்குனே வந்து தனியாக ஒரு ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ட்ரெயினில் வந்து முன்னாடியே வந்து ஆப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேஷனில் நிற்க போகுதுன்னு நமக்கு காமிக்கும். அந்த ஸ்டேஷனில் வந்து நம்ம ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த இடத்துல டெலிவரி பண்ணிடுறாங்க. ஏன்னா நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது எந்த சாப்பாடும் வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ண முடியாதுல்ல. அங்கே வந்து நாங்கள் Zomato தான் யூஸ் பண்ணியிருந்தோம். யூஷுவலாக இருக்க ப்ரைஸை விட கண்டிப்பாக ரூ. 50 ரூ. 100 வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். பட் நம்ம அந்த 50, 100லாம் பார்த்தோம்னா நல்ல சாப்பாடு வந்து சாப்பிட முடியாது. அதுவும் ட்ரெயினில் வித்துட்டு போகிற இந்த ரொட்டி நான்லாம் சுத்தமாக நல்லாவே இல்லை. நாங்கள் வந்து கீழே கொட்டுற மாதிரி ஒரு இது வந்துருச்சு ரிட்டர்ன் வரும்போது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தவர் வந்து இந்த மாதிரி Zomatoவில் ஒரு ஆப்ஷன் இருக்குமா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னார். அப்புறமா தான் நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணோம். நல்ல வேளை தப்பிச்சோண்ட சாமின்னு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணோம். நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன ஒரு குட்டியாக ஆட்டம் போட்டால் செரிமானம் ஆகிடுமேன்னு சொல்லி கேரளாவிலேருந்து நிறைய பேர் வந்து டூர் வந்து வந்திருந்தாங்க. ஒரு 15-20 பேருக்கு மேலே. ஸோ அவங்களோட சேர்ந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த டைம் போகிறதே வந்து தெரியல. ஃபுல்லாக அப்படின்னு நாங்கள் சொல்லலை. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவர் மிஞ்சி போனால் நாங்கள் வந்து எல்லோரும் இந்த மாதிரி குரூப்பாக சிங் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவுமே ஒரு ஃபன்னாக தான் இருந்தது. ஒன்று ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி குரூப்பாக போகும்போது ஜாலியாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம யாருக்கிட்டையாவது பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கணும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ தான் ட்ரெயின் ட்ராவல் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த கேரளாலேருந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொன்னல 15 பேர் 20 பேர்லாம். ஆக்சுவலாக இவங்கள பற்றி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லட்டா? இவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு யாருமே வந்து தெரியாதான். எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ்லாம் வந்து இருக்கான் ட்ராவல்க்குனே. ஸோ யாருனே தெரியலனாலும் அவங்களோட சேர்ந்து நம்ம எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கலாமா. இவங்க போகிற ட்ராவல் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 அந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆளுக்குமே சொல்கிறேன். 11,000 12,000 அரௌண்ட் தான் ட்ரெயின் ட்ராவலு, அங்கே ஸ்டே பண்ணுற ஒரு 1 வீக் எல்லாமே இன்க்ளூடே. ஏன்னா இவங்க ஒரு 15-20 பேருக்கு மேலே ட்ராவல் பண்ணனால அவங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. எங்களுக்குமே இன்னொரு ஷாக்கிங் என்னென்னா, இப்படிலாம் கூட ட்ராவல் பண்ணுறாங்களே பரவாயில்லையேன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர்னால் கொஞ்சம் பயப்படுவோம். ஆனால் இவங்க எல்லா ஸ்ட்ரேஞ்சரும் சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு. செம்மையாக இருக்குல்ல கேட்கும் போதே. ஸ்பீக்கர்லாம் கொண்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஸ்பீக்கரை ஒரு 10 நிமிஷம் கடனாக கொடுங்கன்னு வாங்கிட்டு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வைப் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன பாட்டு பாடணும், என்ன டான்ஸ் ஆடணும்லாம் அந்த பாட்டு போட முடியாது. ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்ருக்கேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபேமிலி ட்ராவல் பண்ணியிருந்தோம். 4 ஃபேமிலியுமே கிட்டத்தட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். சின்ன இன்ஃப்ளூயன்சரோ பெரிய இன்ஃப்ளூயன்சரோ, ஆனால் நம்ம இன்ஃப்ளூயன்சர்னு ஆகிட்டோம். ஸோ 4 பேருமே வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க தான். ஸோ அப்பப்போ பார்த்து பேசினது ஓகே. இந்த தடவை ட்ரெயின் ட்ராவல் வந்து காஷ்மீர் போகலாம் நாங்கள் ஒரு 6 மந்த் பிஃபோரே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். எல்லாருமே வந்து சமைச்சு வந்திருந்தோம். ஸோ என் சைடில் வந்து 2 ஃபேமிலிக்கு வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் காயத்ரி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து 2 ஃபேமிலிக்கு தேவையான மாதிரி சமைச்சு கொண்டு வந்தாங்க. ஸோ 4 ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருந்தது. இதில் என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு நாங்கள் கட்டிட்டு போன சாப்பாடு 2 நாளுமே வந்திருந்தது. அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நாள் தான் வரும்னு நினச்சோம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கொண்டு போயிருந்தேன். அப்புறம் லெமன் சாதம், புளி சாதம், அப்புறம் சப்பாத்தி, தக்காளி தொக்கு இதெல்லாம் என் சைட்லேருந்து கொண்டு வந்திருந்தேன். அவங்க சைடில் வந்து
லெமன் சாதம், புளி சாதம், சப்பாத்தி, அப்புறம் அந்த தக்காளி தொக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ நான் மட்டும் தான் இட்லி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா என்கிட்ட இன்னும் நெறைய மாவு இருந்தது. ஆனா அந்த டைம்ல வந்து எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுக்கு தான் டைம் இல்ல. அதனால பேலன்ஸ் இருக்க மாவெல்லாம் கீழ கொட்டுற மாரி ஒரு நெலம வந்துருச்சு கிளம்புற அவசரத்துல. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் பத்தி பார்க்கலாம். நாங்க பயந்த அளவுக்கு ரெஸ்ட் ரூம் வந்து அந்த அளவுக்கு மோசமா இல்ல. ஓரளவுக்கு மேனேஜபிளா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு 3 ஸ்டேஷன், 4 ஸ்டேஷன் கேப்ல வந்து கிளீன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அத பொறுத்தவரைக்கும் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ட்ரெயின்ல ஒரு நாள் ட்ராவல் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் மாரி தான் ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா எப்படி போச்சுன்னே வந்து தெரியல. மோஸ்ட்டா எல்லாரும் தூங்கியே வந்து அந்த நாள் ஃபுல்லாவே ஓட்டிட்டோம். இந்த மாரி ட்ரெயின் ஃபுல்லா நமக்கு சமோசா, டீ, வாட்டர் பாட்டில் எல்லாமே வித்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுவும் கிட்ஸ வந்து கூட்டிட்டு போனீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின்ல இருக்க சாப்பாட வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அங்க வந்து நல்லா இல்ல. நான் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து சொல்றேன். நம்ம வந்து சாப்பிட்டா கூட டைஜஸ்ட் ஆயிடும். பசங்களுக்கெல்லாம் வாங்கி குடுத்து இன்கேஸ் அவங்களுக்கு ஒத்துக்கலன்னா, வாமிட்டிங், லூஸ் மோஷன்லாம் ஆச்சுன்னா, அந்த 2 நாளுமே நம்ம பயங்கரமா சஃபர் பண்ணுவோம். ஸோ, அதனால நம்மளும் கொஞ்சம் இதெல்லாம் கண்ட்ரோலா இருந்தோம்னா, பசங்களும் அத வந்து ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ, நீங்களுமே ட்ரெயின்ல வந்து லாங் ஜர்னி ட்ராவல் பண்ண போறீங்கன்னா, கம்பல்சரியா ஹேண்ட் வாஷ், சானிடைசர், மாஸ்க்கு இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா, கொஞ்சம் நீட்டா, ஹைஜீனா நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இங்க பாருங்க, அடிக்கடி வந்து கிளீன் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ, எப்பயுமே வந்து கிளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க நம்பருமே குடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நமக்கு ஏதாவது கிளீனிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணோம்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஷன்லயோ, இல்ல அதுக்கு அடுத்து வர ஸ்டேஷன்லயோ நம்ம நிறுத்தும்போது, வந்து நம்ம இடத்துல வந்து பக்காவா கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க. நாங்க ட்ராவல் பண்றது வந்து ஜனவரி டைமு. ஸோ, எப்படி பனி இருக்கும்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். நான் நெனச்சத விட பயங்கரமா வந்து குளிருது நைட்ட பொறுத்தவரைக்கும். பகல் வந்து சன்லாம் இருக்கனால கொஞ்சம் வார்மா தான் இருக்கு. ஆனா, ஒரு 6 மணிக்கு மேலேயே நமக்கு குளிர ஆரம்பிச்சுரும். அதுவும் நைட்டு போக போக ஒரு 10 மணி, 12 மணிக்கெல்லாம் அப்படியே ஃப்ரீசர்ல இருக்க மாரி ஆயிடுச்சு. அதுவும் நார்த் இந்தியால ட்ராவல் பண்ணும்போது, அந்த டெல்லி கிட்ட போகும்போதெல்லாம் எங்களால குளிர் சுத்தமா தாங்க முடியல. அப்பவே வந்து ஸ்வெட்டரு, ஜர்க்கின்லாம் எடுத்து மாட்டிக்கிற நெலம வந்து வந்துருச்சு. பசங்களுக்கு வேற நான் ஃபுல்லாவே பேக் பண்ணி விட்டுட்டேன். இந்த க்ளவுஸ் மாட்டுறது, சாக்ஸ் மாட்டுறது. பெரியவங்க நம்மலாம் குளிர் ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம் மட்டும் நெனைக்காதீங்க. நம்மளால மேனேஜே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் நார்த் இந்தியாலாம் போக போக குளிர்லாம். ஸோ, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துருங்க. நாங்க வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா ட்ராவல் பண்றதுனால, எல்லாரும் சின்ன சின்ன கேம்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தோம் டைம் பாஸ் பண்றதுக்காக. நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து சீட்டு கட்டு, அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து யூனோ. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அப்பப்போ சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர், 2 ஹவர் கொஞ்சம் விளையாடுனா, ரிலாக்ஸிங்காவும் இருக்கும், ஃபன்னாவும் இருக்கும். ஜாலியாவும் இருந்துச்சு, போற டைம் தெரியாம. எனக்கு தெரிஞ்சு இவங்கலாம் வந்து வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து இங்க சேல் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். பட் நாங்க வந்து வாங்கல. ஜஸ்ட் வீடியோக்காக வந்து அத ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாரி ஆப்ஷன்ஸும் வந்து அவைலபிள் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க கடைக்காரங்கலாம் வந்து சேல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ட்ரெயின்குள்ளேயும் சேல் பண்ணுவாங்க, ட்ரெயினுக்கு வெளிலயும் சேல் பண்ணுவாங்க. பட் உண்மைய சொல்லணும்னா 10ல 9 பேர் சுத்தமா நல்லா இருக்காது. வாயில கூட வைக்க முடியாத அளவுக்கு மோசமா இருக்கு சாப்பாடுலாம். அதனால ஒண்ணு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடணும். இல்லன்னா நம்ம வேற ஏதாவது ஆப் மூலியமா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனா ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இட்லியே ரூ. 60, ரூ. 80, ரூ. 100 வந்திருக்கும். ஆக்சுவலா இங்கேருந்து போம்போது ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட் டைம்ல தான் வந்து எல்லாமே நல்லா ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தது. ஒரு 1/2 அன் ஹவர் முன்ன பின்ன போயிட்டு இருந்துச்சு. அதுவுமே நம்ம நைட்ல வந்து ஸ்பீட் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் டைம் வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ரா. இங்க தான் வந்து நமக்கு தாஜ்மஹால்லாம் இருக்கு. இன்கேஸ் நீங்க தாஜ்மஹால்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க ஆக்ரால கூட இறங்கி ஒரு நாள் சுத்தி பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆக்ரா, டெல்லி இதெல்லாம் தாண்டி தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து போறோம். ஆக்சுவலா ட்ரெயின் ட்ராவலுக்குன்னே வந்து தனியா ஒரு ஆப் இருக்கு. ஸோ, நமக்கு கரெக்ட்டா எந்த ஸ்டேஷன்ல நிக்குது, எத்தன நிமிஷம் வந்து நிக்கும் அந்த ஸ்டேஷன்ல எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ட்ரெயின விட்டு இறங்காதீங்க. ஏன்னா, எல்லாமே இடத்துல வந்து 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து ட்ரெயின் எடுத்துடுறாங்க. 1ஓ 2ஓ ஸ்டேஷன்ல மட்டும் தான் உங்களுக்கு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ, ஏதாவது வாங்க போனீங்கன்னா, அதுக்கேத்த மாரி முன்னாடியே போய் கரெக்ட்டா நின்னு டக்குன்னு வாங்கிட்டு வந்துருங்க. டைம் நீங்க டிலே பண்ணீங்கன்னா, ட்ரெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடுறாங்க டக்கு டக்குன்னு. ஸோ, அதுக்கேத்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ, இது வந்து 2வது நைட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 10:00 போல நாங்க காட்ரால வந்து இறங்கிடுவோம். எல்லாருமே வந்து அங்க தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ, லாஸ்ட்டா வந்து ஒரு வைப் பண்ணிக்கலான்னு சொல்லி, கொஞ்ச நேரம் ஒரு பாட்டு போட்டு சும்மா வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ, ஸ்ரீநகருக்கு வந்து ஸ்ட்ரெய்ட் ட்ரெயின் கிடையாது. நம்ம காட்ரால தான் வந்து ஃபைனல் ஸ்டேஷனே. நம்ம அங்க தான் கம்பல்சரி இறங்கியாகணும். அங்கேருந்து வந்து நம்ம ஒண்ணு பஸ்ல போலாம். அப்படி இல்லன்னா நமக்கு வந்தே பாரத் இருக்கு. வந்தே பாரத்ல போய்க்கலாம். ஸோ, நாங்க வந்து வந்தே பாரத் தான் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்றது, அங்க எவ்வளோ செலவாச்சு, கன்டினியூஸா உங்களுக்கு வந்து வீடியோ வந்துட்டு தான் இருக்க போது.
ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்கள், நார்த் இந்தியாவிலலாம் ட்ரெயின்குள்ளேயே நமக்கு குளிர்லாம் சுத்தமாக தாங்க முடியல. பையனெல்லாம் வந்து ரோபோ மாதிரி ஃபுல்லாக பேக்கடாக வந்து வச்சுருக்கேன். ஸோ இன்னும் சில மணி நேரத்தில் நாங்கள் இறக்குன ஸ்டேஷன் வந்து வரப்போகுது. போகிற வழி எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருந்தது. சீனரிலாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் பகலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு முழிச்சிட்டு அந்த ட்ராவல் டைமில் அந்த விண்டோ சீட் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக இருக்கும். அதுவும் நார்த் சைட் போக போக அந்த பனி, அந்த க்ரீனரியாக இருக்க அந்த வியூஸ் எல்லாமே வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் டே மார்னிங் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ட்ரெயினில் நாங்கள் எதுவுமே சாப்பிடல. ஏன்னா நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடு எல்லாமே தீர்ந்து போச்சு நைட்டே. நம்ம எதுவாக இருந்தாலும் இறங்குனதுக்கு அப்புறமா போய் அங்கே லோக்கலில் வந்து சாப்பிட்டுக்கலான்னு வந்து விட்டுட்டோம். அது மட்டும் இல்லை, லாஸ்ட் டே வந்து கொஞ்சம் ட்ரெயினில் வந்து ரெஸ்ட் ரூம் ப்ராப்ளமும் இருந்துச்சு. மற்ற 2 நாள் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லாவே இல்லை. அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து 2 நாள் போனதே வந்து தெரியல. நல்லா தான் இருந்தது. நான் நினச்ச அளவுக்கு, பயந்த அளவுக்கு ரொம்ப மோசமாலாம் இல்லை. இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் வந்து ட்ரெயின் நிற்கணும் வந்து போட்டிருந்தாங்க, ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட. ஸோ அங்கே வந்து எல்லோரும் நின்றுட்டுருக்கும்போது நாங்களும் வந்து யூடியூப் வச்சுருக்கோம் சொல்லி அந்த பையா கிட்டலாம் என் வீட்டுக்காரர் சொன்னதுனால அவங்க வந்து ஹாய் பாய்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இருக்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து யாருன்னே தெரியாதவங்ககிட்ட நம்ம பேசி பழகிறது தான். ஆனால் அதுலேயுமே வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. ரொம்ப உங்களோட பர்சனல் சீக்ரெட்ஸு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ட்ராவலில் இருப்போம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் 2 நாள் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம யார்கிட்டயாவது பேசி தான் ஆகணும், இல்லைனா ரொம்ப போர் அடிச்சிடும். பேசுறது வந்து கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ரொம்ப சீரியஸாக இல்லை உங்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து ட்ரெயின் சிநேகிதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சும்மா அந்த ட்ராவலில் மட்டும்தான். இறங்கினதுக்கப்புறமா நம்ம வேலையை நம்ம பார்க்க போகிறோம், அவங்க வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ சென்னை டு காட்ரா வந்து எப்படி போகலான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ட்ரெயின் ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து 4-5 பேர்லாம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா, இல்லை உங்களோட அஃபோர்டபுளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் கூட போகலாம். ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து 15லேருந்து 20 வரைக்கும் சார்ஜ் ஆகும். ஸோ 4 பேருக்குனா அதுவே வந்து எங்களுக்கு 80,000 வந்து வந்துடும். 80,000 இருந்துச்சுன்னா நம்ம டூர் வந்து ரொம்ப லக்ஸரியாகவே போயிட்டு வந்துடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் ட்ரெயின் ட்ராவல் தான் பண்ணோம். அதுவும் ட்ரெயினில் வந்து நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மல் ஸ்லீப்பரில் வந்து போயிருந்தோம். வரும்போது ஏசியில் வந்து வந்திருந்தோம். ட்ரெயின் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணும்போதே வந்து புக் பண்ணிட்டோம். எப்படா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு வந்து டெய்லி செக் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ஓப்பன் ஆனும்போதே நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஃபில் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா இது வந்து பயங்கரமான சீசன் டைமு. நிறைய பேர் எங்களை மாதிரி ஸ்னோ பார்க்கறதுக்காக சென்னையிலேருந்து வருவாங்கன்னு எங்களுக்கு அப்போ தான் வந்து தெரியும். ஸோ எங்களோட 2 நாள் ட்ரெயின் பயணம் வந்து இத்தோட முடிவடைஞ்சிருச்சு. நாங்கள் வர வேண்டிய ஸ்டேஷன் அதாவது காட்ரா வந்து வந்துட்டோம். காட்ரா வந்தாலே மேலே இந்த மாதிரி அடிக்கடி ஹெலிகாப்டர் வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம வந்து எவ்ரி 5 to 10 மினிட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது காஷ்மீர் ட்ரிப்போட டோட்டல் பட்ஜெட் எங்களுக்கு எவ்வளோ ஆச்சு, நாங்கள் எத்தனை நாள் இங்கே வந்து ஸ்டே பண்ணோம், எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். 2 நாள் ட்ரெயின் ட்ராவல் வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு. எங்கள் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 நாள் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் ட்ராவல் பண்ண டயர்ட்னஸே இல்லை. எப்படி போச்சுன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து டயர்ட் வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சா தான் டயர்ட் இருக்கும். நம்ம வரதான் குழுன்னு இருக்குது, ஃப்ரீசரில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் தான் எங்கள் வீக்னஸாக இருக்குது. வரும்போது ஃபுல்லாக பேக்கடாக வாங்க. இந்த மாதிரி ஜர்க்கின்லேருந்து நீங்கள் எல்லாமே வந்து ரெடியாக எடுத்துகிட்டு வந்துங்க. வர வழியில் வாங்கிக்கலாம்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசர் மாதிரி ஆகிடுவீங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஜம்முலேருந்து காஷ்மீர் போகிற ரூட்டில் காட்ரான்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே ஸ்டே பண்ண போகிறோம். நாளைக்கு மார்னிங் வந்து நாங்கள் வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து போக போகிறோம் காஷ்மீருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஸ்டே டியூனாக இருங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடு அப்படியே காமிங்களேன், வைஷ்ணவா தேவி டெம்பிள். ஸோ இந்த டெம்பிள் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பிளை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் இருக்காங்க. இங்கே மோஸ்ட்டாக வந்திருக்கவங்க மெஜாரிட்டி வந்து அந்த டெம்பிளுக்காக வந்திருக்கவங்க தான். இந்த டெம்பிளுக்கு வந்து நம்ம 2 வழியாக வந்து போகலாம். ஒன்று நடந்தும் நம்ம வந்து போகலாம் பாத யாத்திரை மாதிரி, அப்படி இல்லைனா ஹெலிகாப்டர் மூலிமா வந்து போகலாம். பேசிட்டு இருக்கும்போது கூட ஹெலிகாப்டர் வருது, அதை அப்படியே வீடியோவில் காமிங்க. அங்கே பாருங்கள் ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்குல்ல. ஸோ இதுலேயும் நம்ம வந்து போகலாம். எக்ஸாக்டாக சார்ஜஸ் வந்து நமக்கு தெரியல. பட் ஆக்சுவலாக 1800 2000 சொல்கிறாங்க ஒரு ஆளுக்கே. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா நம்ம அந்த பக்கம் போகிற ஐடியா இல்லை. எப்போ அந்த 2000 ஒரு ஆளுக்குன்னு கேட்டனோ அப்போவே கை காலெலாம் நடுங்கி போச்சு. மொத்த ட்ரிப்பு காசு அதிலே கொடுத்துட்டு நாங்கள் எங்கேருந்து போகிறது. அதனால் நம்ம இங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக காஷ்மீரே போகலாம். ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் காஷ்மீர் vlog,
குல்மார்க் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறோம் எல்லாமே அங்கே காஷ்மீரில் என்ன மாதிரி ஃபுட்லாம் அவைலபிளுக்கு நம்ம நெக்ஸ்ட் வந்து எல்லா வ்ளாக்ஸுமே வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் ஸ்டே டியூன். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.